ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது அவுட் ஹவுஸில் இருக்கிற வீட்டில் பாம்பு வந்ததுனால இனி தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் வீட்டில் இருக்கிற மற்ற 2 பெண்களையும் அங்கே தங்க வேணாம், இனி இந்த பெரிய வீட்டில் தான் தங்கணும், வழக்கம் போல் அவங்களுடைய ரூம்குள்ளே நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்னு ராசாங்கம் உத்தரவு போட்டுட்டாரு. ஸோ அவர் பேச்சை தமிழ்செல்வி எப்பயும் மீறவே மாட்டாங்க. அதனால் இப்போது இந்த புது வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ தமிழ்செல்வி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால மேலேயும் கீழேயும் ஏறி இறங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்றது சொன்னதுனால சேதுவே வந்து தூக்கிட்டு போய் மேலே விடுறாரு. இனி நான் உனக்கு ஒரு வாட்ச்மேன் மாதிரி, நீ என்ன சொன்னாலும் நான் வருவேன், உனக்கு எப்போ மேலே போகணும் எப்போ கீழே இறங்கணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லு, ஒரு ஃபோன் பண்ணு, அடுத்த நிமிஷம் சேது வந்து உன்னை மேலேயும் கீழேயும் தூக்கிட்டு தெரியுமா அப்படின்னு. என்ன வர வர ரொம்ப பாசம் பொங்குது அப்படின்னு தமிழ்செல்வி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கார், அவர் பண்ண தப்ப அவரே உணர்ந்துட்டாரு போல இருக்குது, உண்மையிலே இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம மேலேயும் நம்ம குழந்தை மேலேயும் அவ்வளோ அக்கறையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ நினச்சிட்ருக்காங்க தமிழ்செல்வி வந்து சேதுவை பற்றி. அப்போது சேது அடடா கீழே தமிழ்செல்வி விட்டுட்டு கீழே வந்ததுக்கப்புறமா இந்த பாம்புனால ஒரு நல்லது நடந்திருக்கு நமக்கு. பாம்பே, நீ வந்ததில் ஒரு விதத்தில் நல்லது தான், எப்படியோ நீ வந்ததுனால என் பொண்டாட்டி திரும்பவும் என்கிட்டவே என் வீட்டுக்கு வந்துட்டா, உன்னை நீ எங்கே பார்த்தாலே நான் கோயில் கட்டி கும்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சேது வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து அப்போ தான் வந்து என்னடா தனியாக புலம்பிகிட்ருக்கா அப்படின்னு. அது வந்து அம்மாச்சி அப்படின்னு, என்னடா ஏதாச்சும் வாயை தந்து சொல்லு அப்படின்னு. இல்லை அப்போ தான் தமிழ்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டால, அதை நினச்சி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. டேய் உனக்கு மட்டும் இல்லைடா, என் பேத்தி இந்த வீட்டுக்கு வந்ததுனால எனக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சேதுவோடைய அத்தை, ஸோ அவங்க அத்தை பொண்ணு அவங்கெல்லாம் பார்த்துட்டு பயங்கர கடுப்பாக்குறாங்க. அவள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தபோதே அந்த ஆட்டம் ஆடினா அவளை எல்லாரும் தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா அவ்வளோதான், அவளை கையிலே பிடிக்க முடியாது, இனி என்னெல்லாம் நடக்க போதும் அப்படின்னு, இனி அவளை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு வந்து இவங்க 2 பேரும் நினச்சிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் அவங்களுடைய பொண்ணும் இதே மாதிரி தான், அவங்களுமே தமிழ்செல்வி மேலே பயங்கர காண்டில் இருக்காங்க. அப்போது மேலே ரூமில் உட்காந்து சேதுவோடைய ஃபோட்டோலாம் பார்த்துட்டு தமிழ்செல்வி வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது தனம் போயிட்டு மேலுக்கு போகிறாங்க. அக்கா அப்படின்னு, வாடி அப்படின்னு, என்னக்கா பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. ஒன்றும் இல்லையே அப்படின்னு தமிழ்செல்வி வந்து மறைச்சி வச்சிடுறாங்க தனம் வந்த உடனே அந்த ஃபோட்டோவை. அப்போ பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன ஏதுன்னு, கேட்கும்போது சொல்ல மாட்டேன்றாங்க. அக்கா கொடுக்க அப்படின்னு வாங்கி பார்க்கும்போது மாமாவோடைய ஃபோட்டோ, இதை தான் பார்த்துட்ருக்கியா, இது எதுக்குக்கா என்கிட்டேருந்து மறைக்கணும், நீ உன் புருஷனுடைய ஃபோட்டோவை பார்த்துட்ருக்க, அதுக்கு எதுக்குக்கா என்கிட்டேருந்து மறைக்கணும், நீ வேறு யாராவது ஃபோட்டோவை பார்த்துட்ருக்க அப்படின்னு. ஏய் ஹிந்தி பேசுகிற அப்படின்னு. பின்ன என்னக்கா மாமாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு எதுக்குக்கா இவ்வளோ வெக்கப்படுற அப்படின்னு. அக்கா நீ மாமாவை நல்லா புரிஞ்சுக்கோக்கா, உண்மையிலே மாமாவும் மேலே பாசமாக இருக்காரு, நடந்த எல்லாத்தையும் மறந்துருக்கா அப்படின்னு. ஏன்னண்டு வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க தமிழ்செல்வி. சரிக்கா அதை பற்றி நான் பேச விரும்பல, அது உங்களுடைய பர்சனல் லைஃப், நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் பிரியணுன்றது மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியாதுக்கா, நீங்கள் 2 பேரும் எப்பயுமே சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு. என்னடி நீ இப்போ முதல்ல எதுக்கு வந்தேன்னு சொல்லி அப்படின்னு. ஒன்றும் இல்லைக்கா, எக்ஸாமில் அதாவது இன்னைக்கு ஹோம்ஒர்க்கில் ஒரு டவுட்டு, அதான்க்கா உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு. என்னடி டவுட் உனக்கு இன்னுமா தெரியலை அப்படின்னு. அக்கா ஏன்க்கா நீ படிச்சிருக்கல, சொல்லித்தர மாட்டியா, என்னன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்கா அப்படின்னு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க தமிழ்செல்வி வந்து தனத்துக்கு. அப்போது மேலே சேது வந்து ஜூஸ் கொண்டு போகிறாங்க. நீ இங்கே தான் இருக்கியா தனம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மாமா அப்படின்னு. இல்லை உங்கள் அக்காவுக்கு ஜூஸ் கொண்டு வந்தேன், நீ இருக்கிறது தெரிஞ்சுதான் உனக்கும் கொண்டு வந்துப்பேன் அப்படின்னு. பரவாயில்ல மாமா, அக்கா தான் மாசமாக இருக்கா, நானா மாசமாக இருக்கா அப்படின்னு. ஏய் என்னடி பேசுகிற அப்படின்னு. அக்கா சும்மா விளையாட்டுக்குக்கா அப்படின்னு. இந்தா தனம் குடிக்க சொல்லு அப்படின்னு. என்ன தனம் வர வர ரொம்ப ஓவராக பாசம் பொழியுது அப்படின்னு. என்ன பண்ணுறது, என் மேலே தான் சில பேருக்கு பாசமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவங்க மேலேயாச்சும் எனக்கு பாசம் இருக்கே, அது போதாதா தனம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ சாமி ஆளை விடுங்கடா, உங்கள் 2 பேருக்குள்ள நடுவில் மாட்டிக்கிட்டு நான் முழிக்க விரும்பல. அக்கா குடு, எனக்கு டவுட் புரிஞ்சிருச்சு, நானே போய் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தனம் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்செல்வி வந்து ஜூஸாவே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க, தாராளமாக குடிக்கலாம், என்ன நான் அம்புட்டு மோசக்காரனா, நல்ல ஜூஸ் தான் அப்படின்னு சேது சொல்கிறாரு. தனம் அதாவது தமிழ்செல்வி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால
சேது இருந்துக்கிட்டு வேணும்னா நான் குடிச்சு காட்டுறா அப்படின்னு ஜூஸ் எடுத்து முதல்ல குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு அங்கே வச்சதுக்கப்புறமா சேது குடிச்சிட்டு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தமிழ் செல்வியை பார்த்த உடனே என்ன எச்சு பட்டுச்சா வேணா வேற போட்டு கொண்டு வரட்டுமா அப்படின்னு, வேற போட்டு கொண்டு வந்தாலே அதையும் குடிச்சு காட்டுற வரைக்கும் இப்படி தானே பார்ப்பீங்க அப்படின்னு, வேற வழியில் நீங்கள் அதுதான் குடிச்சு ஆகணும் அப்படின்னு சேது சொன்ன உடனே தமிழ் செல்வி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லையே நம்ம குடிச்சு வச்சதெல்லாம் குடிக்கிறாளே அப்படின்னு மனசுக்குள்ள அம்புட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில் நடிக்கிறா அப்படின்னு சேது நினச்சிக்கிட்டு, இந்த நடிப்பும் கோவமோ எவ்வளோ நாளைக்கு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சேது அங்கேருந்து சொல்லிட்டு இப்போ உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சேது போனதுக்கப்புறமா சேதுவோட ஃபோட்டோவை வச்சுட்ருக்கிறத சேதுவும் பார்த்துடுறாங்க. தமிழ் செல்வி வச்சுட்டு பார்த்துட்ருக்கிற விஷயத்த. ஓ இந்த வேலை தான் நீ பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு. அப்போ தான் தனம் மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அது அது ஒன்றும் இல்லை அப்படின்னு. என்ன மாமா என் அக்காவை சைட் அடிக்கிறீங்களா அப்படின்னு. என் பொண்டாட்டியே நான் எதுக்கு சைட் அடிக்க போகிறேன் அப்படின்னு. ஆமாம் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது மாமா அப்படின்னு. என்ன பேசிகிட்ருக்க நீ அப்படின்னு. ஆமாம் மாமா அங்கே பாருங்கள் அக்காவும் உங்களையே சைட் அடிச்சிட்ருக்கா உங்களுக்கு தெரியாமல், நீங்கள் அக்காவுக்கு தெரியாமல் அக்காவை சைட் அடிச்சிட்ருக்கீங்க. என்ன மாமா இது, கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணி சைட் அடிக்கிறவங்கள இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு. தனம் அக்கா சொன்ன மாதிரி நீ வயசுக்கு தந்த பேச்சை பேசு அப்படின்ன உடனே அங்கிருந்து தனம் ஓடி போயிடுறாங்க. ஸோ விளையாட்டுத்தனமாக பேசிட்டு இன்னொரு பக்கம் இங்கே அப்போது தமிழ் செல்வி கொஞ்ச நேரம் படித்து முடிச்சுட்டு கீழே வரலாம் சாப்பாடு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு கீழே வராங்க. ரொம்ப பசிக்குது அப்படின்னு. அப்போ சேது இங்கே அப்பத்தா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என் மருமக ரொம்ப நாள் கழித்து என் சின்ன மருமக இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு அப்பத்தா பார்த்து பார்த்து அவங்களுடைய மருமகளோட சேர்ந்து மோகனாவோட சேர்ந்து கிச்சனில் வகை வகையாக சமைச்சு வச்சிட்ருக்காங்க. பத்தாததுக்கு ஈஸ்வரியையும் அவங்க பொண்ணையும் கூப்பிட்டுட்டு உதவிக்கு கூப்பிட்டுட்டு அவங்களையும் வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் உரிச்சு கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அத்தை இதெல்லாம் நாங்கள் செய்யணுமா அப்படின்னு. ஏன்டி நீ செஞ்ச என்ன குறைஞ்சா போயிடுவேன், நீ இந்த வீட்டில் தானே இருக்க, 3 வேளையும் வக்கனையும் தின்னா மட்டும் பார்த்தா அதை செய்யணும். இவ்வளோக்கும் வயசாகிடுச்சு, இதோ நடக்க கூட முடிய மாட்டேங்குது, அவளை வச்சுக்கிட்டு எப்படி இந்த கிச்சனில் எல்லாருக்கும் சமைக்கிறது. நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவீங்க, நீ என்னடி 60 வயசு கிளவியா, நல்லா தானே இருக்க செய்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் திட்டிகிட்டு இருக்காங்க. அத்தை நான் இங்கே வெங்காயம் தானே உடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போது வாயை மூடிட்டு அதை உரி அப்படின்ற மாதிரி அப்போ தான் கேட்டுட்ருக்காவும். அப்போ தான் என்ன அத்தை அதாவது என்ன அப்போ ஒரே கிச்சனே மணக்குது அப்படின்னு. ஆமாம் என் மருமகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. என் பேத்திக்கிடா அப்படின்னு. ஓஹோ அப்படி என்ன செஞ்சிட்ருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து, என் மருமகளுடைய சமையலுன்னு சொல்ல வந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லும்போது சரி சரி என்ன சமையல் அப்படின்னு. அதுவா அவள் சத்தான சாப்பாடை சாப்பிடணுன்னு முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கைக்காய், அப்புறம் பொரியல் நிறைய செஞ்சுருக்கேண்ணா. இந்த மாதிரி இதை பாரு வாழைப்பூ வடை, முருங்கைப்பூ வடை, அதுக்கப்புறம் அவளுக்கு உளுந்த வடை கொடுக்கணும், நல்லா எலும்பு சத்தாலாம் வரணும் உளுந்த வடை, அதுக்கப்புறம் பாரு சாதம், அப்புறம் அவளுக்கு கேப்பக்களி இதெல்லாம் செஞ்சுருக்கேன்டா அப்படின்னு. அப்போ தான் இத்தனையும் அவளுக்கேவா அப்படின்னு. டேய் கண்ணு வைக்காதடா, இது எல்லாத்தையும் அவள் கொஞ்சமாச்சு சாப்பிடணும்டா, இதை ஒன்று கொடுத்தாலே அவள் வேண்டான்னு சொல்லுவாள், நிறையவாச்சு சாப்பிட்டா தானே, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா தானே அவளுக்கு சத்தாச்சு கிடைக்கும் அப்படின்னு. நீ இருக்கல்ல அப்போ வேற என்ன பயம், நீ எல்லாத்தையும் சாப்பிட வச்சிருவியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் இதெல்லாம் பேத்திக்க மட்டும்தானா எங்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னு. டேய் எல்லாருக்கும் தாண்டா எடுத்து சாப்பிட்றா அப்படின்னு உடனே சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தனமும் வராங்க. என்னது இது வாசனையாக இருக்குது அப்படின்னு. அப்போ தனமும் எடுத்து சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கஷ்டப்பட்டு சமைக்கிறது நாங்கள், சாப்பிட்றது ஓசி இல்லையா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பேசவும், ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்கா நீ, சின்ன பொண்ணு அவள் வடை சாப்பிட்டதில் என்னடி தப்பாயிடுச்சு, எங்கள் பார் அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அப்போதா சாரி அப்போதா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க. தனம் வடையை கூட சாப்பிடாம என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், சின்ன பொண்ணு அவள் ஏதோ ஆசையாக சாப்பிட்டா அவளை எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கேட்குறாரு. மாமா அமைதியாக இருங்க மாமா அப்படின்னு. அமைதியாக இரு தானோ நீ அப்படின்னு. இல்லை அம்மாச்சி சாரி அம்மாச்சி நான் வரேன் அப்படின்னு அமைதியாக போயிடுறாங்க மேலே தமிழ் செல்வியோட ரூமுக்கு. அப்போது அங்கே போயிட்டு உட்காந்துட்ருக்காங்க. என்னாச்சுடி ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு. என்னடி ஹோம்ஒர்க் இது எழுதலையா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே பாருங்கள் சின்ன பொண்ணுக்கிட்டே இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அப்போ தான் சொல்லி வைங்க, பாருங்கள் அவளோட மனசு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு. ஏய்
இங்கே பாருடி, அவள் இந்த வீட்டு மருமகளோடைய தங்கச்சி, அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து எடுத்து சாப்பிட்றதுல என்னடி ஆகிட போகுது? சின்ன பொண்ணு, அவள் சாப்பிட்றதுனால ஒன்றும் குறைஞ்ச போயிடாது. சொல்லப்போனால் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இங்கே உட்கார வச்சுக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் தண்டை சாப்பாடு போட்டுட்ருக்குங்களே, அதை என்னைக்காச்சும் நாங்கள் சொல்லி காட்டியிருக்கங்களாடி? என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. அத்தை என்ன அவ்வளோ நாங்களும் ஒன்றா அப்படின்னு. ஆமாடி, நீயும் அவ்வளோ ஒன்று தான். இங்கே பார், உன் பொண்ணு எப்படி இந்த வீட்டுக்குள்ளே இருக்காளோ அதே மாதிரி தான் அவ்வளோ. உன் பொண்ணு என்னைக்காச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கோமா? இல்லை, இங்கே பார், வாயை மூடிட்டு வேலை செய்யுங்க. இனி அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவளுக்கு என்ன உரிமையோ இந்த வீட்டுக்குள்ளே அவள் எல்லாத்தையும் சகஜமாக செய்வாள். இனி இந்த மாதிரி சின்ன பொண்ணோட மனசு கஷ்டமாகிற மாதிரி பேசுனீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அப்போ தான் திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஏம்மா வாயை மூடிட்டு செய்யம்மா, அப்புறம் நடு தெருவில் துரத்தி விட்டுட்டா இது கூட வக்கு இல்லாமல் உட்காந்துட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட பொண்ணு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரியும் எல்லாம் என் தலையெழுத்து, என் பையன் வாக்கப்பட்டு அவன் அப்படி கஷ்டப்படுறான், நான் இந்த வீட்டுக்குள்ளே வாக்கப்பட்டு நான் அப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் புலம்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மகனா பாரு, இவ எப்படி பேசுகிறாளோ, இனி உஷாராக இருந்துக்கோ, தனத்தை எப்போ வேணாலும் எது வேணாலும் இவ சொல்ல ரெடியாக இருப்பா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தனம் மேலே போய் கொஞ்சம் வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுனால செய்து போகிறாரு. அப்போ போயிட்டு ஏங்க என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு. தனம் கீழே நடந்த விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணுறியா? இங்கே பாரு, அம்மா அப்போ நல்லா திட்டி விட்டுருச்சு, நீ கவலைப்படாத சரியா? நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத. நானுமே அவங்கள கேட்டுட்டு தான் வந்திருக்கேன், இனி அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க என்னன்னு தெளிவாக சொல்லுங்கள், 2 பேரும் விஷயத்த சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே பேசுகிறீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, கிச்சனில் உனக்காக அப்போ தான் நிறைய சமைச்சு வச்சுருந்தாங்க, அதை ஆசையாக போயிட்டு இவ எடுத்து சாப்பிட்டா, அதுக்கு ஈஸ்வரி இருக்காங்கல்ல அவங்கள பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே, அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டாங்க, அதுக்கு ஃபீல் பண்ணுறா அப்படின்னு. ஓ அப்படின்னு தமிழ்செல்வியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள் பார், நீ ஃபீல் பண்ண வேண்டாம், நான் இந்த விஷயத்த உனக்கு கூட சொல்லலை, நீ உடனே டல் ஆகிடாத சரியா அப்படின்னு சேது வந்து சொல்கிறாரு தமிழ்செல்விக்கிட்ட. இங்கே பாருங்கள், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவங்க என்ன சொல்லப்போனால் உங்களை மாதிரி தான், அதாவது இப்போ தனத்தை சொன்ன மாதிரி தான் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு செய்தி சொல்லிட்டு போகிறாரு. பாருடி, அதை நினச்சி ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு. இல்லைக்கா, அந்த வீட்லேயே இருந்தால் கூட நாமளே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துக்கலாம், இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவங்க சம்பாதிச்ச காசில் நாம் ஏதோ உட்காந்து தின்ற மாதிரி பேசுகிறாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லிட்டு அழுகும்போது தமிழ்செல்வி வந்துக்கிட்டு இங்கே பார், இதெல்லாம் ஒரு விஷயமாவே நீ எடுத்துக்காத, இது முழுக்க முழுக்க மாமாவோடைய சம்பாத்தியம், அவங்க கேட்குறதுக்கு ரூல்ஸே கிடையாது. அப்படியோ அதேமாரி இனிமேல் அவங்க பேசுனாங்க அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, எனக்கு இல்லாத உரிமையாக இந்த வீட்டுக்குள்ளே அவங்க யார் கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி தமிழ்செல்வி சொல்கிறாங்க. இந்த வீட்டையும் புருஷன் மாமா அத்தை இவங்க எல்லாரையும் விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க தமிழ்செல்வி. சரி, இது ஒரு பக்கம் ஏறிக்கா. இன்னொரு பக்கம் அந்த குட்டி வாண்டு நம்ம திட்டு வாங்க வச்சிடுச்சு அப்படின்னு பழி வாங்குறதுக்காக இங்கே ஈஸ்வரியும் அவங்களுடைய பொண்ணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்செல்வி மேலேருந்து படிக்கட்டில் கீழே இறங்கி வர அந்த இடத்துல எண்ணெயை ஊற்றி விட்டுட்டாங்க. ஸோ வலிக்கு கீழே விழட்டும் அப்படின்னு. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற இன்னொரு காரணத்தினாலேயும் அதுக்கும் சேர்த்தி வந்து ஊற்றி விடுறாங்க. ஸோ வந்து அம்மா நாம் பழி வாங்குறதா இருந்தால் இவ்வளோ தானம்மா பழி வாங்கணும், எதுக்குமா நீ தமிழ்செல்வியை எண்ணெயை ஊற்றுற அப்படின்னு. ஏய், அக்காளுக்கு அடிப்பட்டாதாண்டி தங்கச்சிக்கு துடிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவளை பழி வாங்கின மாதிரியும் ஆயிடுச்சு, இவ்வளோ பழி வாங்கின மாதிரியும் ஆயிடுச்சு. சேது போஸோடைய விஷயத்தில் அவள் தானே குட்டியை குழப்பினா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அது சேது மாமா தானம்மா குழப்பினாரு அப்படின்னு. இங்கே பார், உனக்கு புரியாது, எல்லாத்தையும் யோசிச்சு பார், கணக்கு சுற்றி முற்றியும் பார்த்தா கரெக்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அமைதியாக வந்து ஓடி போயிடுறாங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அவள் இப்போ சாப்பிட வருவா, அப்போது வலிக்க விழுந்துருவா, நம்ம இங்கே இருந்தோன்னா சந்தேகம் வந்துடும், வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா 2 பேரும் போயிடுறாங்க. அப்போது தமிழ்செல்வியை கூப்பிடுறாங்க. நம்ம அப்போ தான் இருந்துக்கிட்டு வாடி தமிழ்செல்வி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தோ வராமச்சியே அப்படின்னு. சரி, தனத்தையும் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு. சரி வா, அப்போ தான் கூப்பிடுறாங்களே, சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செய்து எடுத்துக்கிட்டு, என்ன அவளே மேலே ஏறி இறங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நான் தான் அவளை தூக்கிட்டு வந்துட்டுருக்கேன், நீ என்கிட்ட சொல்லக்கூடாது, அப்போ தான் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது மேலே வந்து தூக்கிட்டு வர போகிறாரு. அப்போது அவர் வந்து என்னையை பார்த்து வலிக்கு கீழே தடுமாறு அப்படியே பிடிச்சிக்கிறாரு படிக்கட்டை வந்து. அப்போது இந்த இடத்துல யார் எண்ணெயை ஊற்றி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு கத்தவும் எல்லாரும் ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, படியில் எண்ணெய் இருந்திருக்கு, அதான் வலிக்கு விழுந்துட்டேன் அப்படின்னு. ஏங்க ஆச்சு அப்படின்னு தமிழ்செல்வி வருவோம். வராதடி, அங்கே நில்லடி அப்படின்னு அம்மாச்சி சொல்கிறாங்க. அப்போது என்னாச்சு அம்மத்தா அப்படின்னு. நீ வராத, அங்கே நில்லு அப்படின்னு. என்னாச்சுங்க அப்படின்னு. இங்கே பாரு, இங்கே படியில் யாரோ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க, நானே அதில் வலிக்கு விழுந்துட்டேன், நீ அங்கேயே வராதா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதுவும் அடிப்படலை அப்படின்னு. எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. கருப்பையா எங்கடா போயிட்டா அப்படின்னு. இந்த வராதா அப்படின்னு. இங்கே பாருடா, எண்ணெய் கீழே கொட்டி
இருக்குது, பார்த்து இதெல்லாம் சுத்தம் பண்ண மாட்டீங்களாடா, இங்கே யாரடா எண்ணெய் கொட்டினது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு, என்னடா திடீர்னு இந்த நேரத்தில் அப்படின்னு அப்போது சமாளிக்கிறாங்க ஏதோ சொல்லி மாட்டிக்க போகிறோமோ அப்படின்னு. உன் கார்த்திகை தீபத்தொன்னு எல்லாம் விளக்கெத்துச்சுல, ஒருவேளை எண்ணெய் எல்லாம் கீழே கொட்டிடுச்சோ என்னமோ அப்படின்னு. என்னடி இதெல்லாம் கூட பார்த்து செய்ய மாட்டீங்களா, வீட்டில் இத்தனை பொம்பளைங்க இருக்கீங்க, யாரும் சுத்தபத்தமாக வீடை நீட்டாக துடைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் திட்டிகிட்டு இருக்காங்க. நல்ல வேளை தமிழ் செல்வி கீழே இறங்கி வந்திருந்தா என்ன ஆகுறது, அவளுக்கு கீழே விழுந்து தமிழ் செல்விக்கு தான் அடிபட்டிருக்கும், எப்படியோ சேது போனதுனால அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ராசாங்கம் சொல்கிறாரு. ஆமாடா, இதை நான் யோசிச்சு பார்க்கலையே அப்படின்னு. ஒருவேளை தமிழ் செல்வி கீழே இறங்கி வராங்கன்னு தான் யாராச்சும் பிளான் பண்ணி ஊற்றிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சேதுவோட மனசுக்குள்ள டவுட் வந்துடுது. அப்போது சரி முதல்ல அதை க்ளீன் பண்ணுங்கடா அப்படின்னு. சேது உனக்கு ஒன்றும் இல்லைல்லப்பா அப்படின்னு, எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து மேலே போகிறாரு. மேலே போயிட்டு நீ வா, நான் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நானே இறங்கி போகிறேன் அப்படின்னு. ஏய் பாத்தியா, எனக்கு என்னமோ நீ இறங்கி வருவனே வேணும்னே பழி வாங்கிறதுக்காக தான் யாரும் எண்ணெயை கொட்டி வச்சிருக்காங்க போல இருக்கு. நீ இப்போ கீழே இறங்கி போனால் அதுக்கு உனக்கு சேஃப்டி இல்லை, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன், நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி பார்த்து சேது சொல்கிறாரு. இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு, நான் சொன்னால் கேட்கணும் அப்படின்னு சேது கோவமாக பேசவும் தமிழ் செல்வி அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் துணி வேறு சட்டையை மாற்றிட்டு வேஸ்ட்டு வேறையை கட்டிட்டு சேது வந்து வராரு. வா அப்படின்னு. ஏங்க நீங்கள் தூக்கிட்டுலாம் போக வேணாம், என்னை மொல்ல கை பிடிச்சே கூட்டிகிட்டு போங்க, நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி தூக்கிக்கிட்டே வராங்க. சேது இருந்துட்டு என்னம்மா இது நம்ம போட்ட பிளான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. யாரடி எதிர்பார்த்தான், விடு இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு அப்படின்னு. தொடர்ந்து இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா சந்தேகம் வந்துருமோ அப்படின்னு. பார்த்துக்கலாம் வாடி, இதில் மாட்டலைன்னா என்ன, வேறு ஒன்றத்தில் மாட்டாமையே போயிடுவா அப்படின்னு ஈஸ்வரியா அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. சேதுக்கு ஆல்ரெடி டவுட் வந்துடுச்சு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடு என்ன நடக்க போகுது, சேது வந்து இதை யார் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறாங்களா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒன்றில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.